வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஆல்ரெடி உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ப்ராப்பரான சிஸ்டமேட்டிக்கா அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றது ரொம்ப கம்மி தான். பிளைண்டா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு இதை அப்ளை பண்ணுங்க. சிஸ்டமேட்டிக்கா அப்ளை பண்ணணும். அதாவது ஒரு நாள் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு நாளுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை கன்சிஸ்டன்டா அப்ளை பண்ணணும். பிளஸ் லெஸ் இமீடியட்டா நீங்க மார்க்கெட்ல இருந்தா லெஸ் கேபிட்டல் யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டினா பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க, இல்ல விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா, ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஆக்சுவல் ட்ரேட்ல என்டர் ஆகுங்க. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸ் கிடையாது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நானும் உங்கள் சுந்தர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபைனான்ஸ். நான் இன்னைக்கு சொல்ல போற இண்டிகேட்டர் VWAP. அந்த ஸ்ட்ராட்டஜில நான் யூஸ் பண்ணாத போறது VWAP. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஐயோ இதுவா நினைப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, அதாவது நீங்க நார்மலா நிறைய பேர் எப்படி அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சு அப்ளை பண்றது தான் புத்திசாலித்தனம். ரேண்டமா அப்ளை பண்ணக்கூடாது. வாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற என்ன அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுதான் நிப்டியோட சார்ட். இது நிப்டியோட சார்ட். இப்போ மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, VWAP இன்ட்ராடேக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பொசிஷனல் ட்ரேடோ இல்ல ஸ்விங் ட்ரேடோ அதுக்கு VWAP யூஸ் பண்ணவே கூடாது. பியூர்லி இன்ட்ராடே. ஒரே நாள்ல அன்னைக்கே வாங்கிட்டு அன்னைக்கே விற்கணும். இது உங்களுக்கு வெறும்னா ஸ்டாக் மட்டும் கிடையாதுங்க. இது ஃபியூச்சர்ஸ்ல, ஆப்ஷன்ஸ்ல, பிட்காயினுக்கு, எல்லாத்துக்கும் கமோடிட்டி எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஆனா லிக்விடிட்டி எங்க இருக்குதோ அங்கதான் இதை யூஸ் பண்ணணும். மற்றதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. நம்ம ஸ்டாக்ல எடுத்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ல யூஸ் பண்ணுங்க. கமோடிட்டி ட்ரேடிங்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். க்ரூட் ஆயிலோ இல்ல அலுமினியம், கோல்டு, சில்வர், இதுக்கு எல்லாமே நீங்க VWAP யூஸ் பண்ணலாம். பிட்காயினுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்துலயும் ஒர்க் அவுட் ஆகும். நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் காமிக்கிறேன். இது போய் VWAPனு தேருங்க. VWAP ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ். ஸோ அதனால நான் லிக்விட் ஜாஸ்தியா இருக்க ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா இது வால்யூமை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ VWAPல நான் போயிட்டு என்ன பண்ண போறேன், ஸ்டைல்ல போய் நான் உங்களுக்கு நான் கலர் எல்லோ இல்லை ஒயிட்டா மாத்திக்கிறேன். மாத்திட்டு கொஞ்சம் திக்னஸ் கூட்டிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா VWAP தெரியும். இது இன்ட்ராடேன்றதுனால நம்ம 5 மினிட்ஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். 5 மினிட்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். இன்டர்டே 5 மினிட்ஸ் நல்லா யூஸ் ஆகும். 1 மினிட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணி க்ரூட் ஆயில் இந்த மாதிரி 1 மினிட் யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு 5 மினிட்டா யூஸ் பண்ணுங்க. ஸோ இங்க பார்க்கும்போது இந்த ஒரு பேண்ட் தெரியும். இந்த பேண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்பர் பேண்ட், லோயர் பேண்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் VWAP. நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த VWAP லைனுக்கு மேல போனா பை பண்ணு, VWAP கீழே போனா செல் பண்ணு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளைண்டா யூஸ் பண்ணாதீங்க. 2 விஷயம் இதுல நீங்க முக்கியமா பார்க்கணும். ஒன்னு மார்க்கெட்டோட ட்ரெண்டை நீங்க புரிஞ்சுக்கணும். ட்ரெண்ட் ஐடென்டிஃபை வேணும். செகண்ட் உங்களுக்கு ப்ராப்பரா என்ட்ரி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு தெரியணும். எங்க எக்ஸிட் ஆகணும்னு உங்களுக்கு தெரியும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ரெண்டாவது விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இது இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணவே கூடாது. சரிங்களா? இப்போ நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது ஒரு VWAP வச்சிருக்கீங்களா, அதே மாதிரி இன்னொன்னு கிரியேட் பண்ணுவோம். நம்ம இன்னொன்னு VWAP போங்க. இதை நம்ம எல்லோவா மாத்திக்கிறோம். இதெல்லாம் டிசேபிள் பண்ணுவோம். இந்த இன்புட்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, இந்த செஷன் ஒன்னு இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க வீக்னு மாத்திக்கங்க. இப்போ வீக்னு மாத்துறதுனால என்ன ஆகும்னா, இந்த எல்லோ கலர் இருக்கு பாத்தீங்களா, திக்னஸ் கூட்டிக்கலாமா. இந்த எல்லோ கலர் என்ன பிஹேவ் பண்ணா, இது உங்களுக்கு ட்ரெண்டை காமிச்சு கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய வியூவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேண்டில் ரெட் அந்த எல்லோ லைனுக்கு கீழே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது அழகா உங்களுக்கு ட்ரெண்டை காமிச்சு கொடுத்து, இது டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லி. அப்போ எல்லோ லைன் உங்களுக்கு ட்ரெண்ட் சொல்லுது. ஒயிட் லைன் உங்களுக்கு இன்ட்ராடேக்கான பொசிஷனை பத்தின விஷயம் சொல்லுது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்குது. சரிங்களா? இந்த இது கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ கிராஸ் ஓவர்லேயே இது டவுன் ட்ரெண்ட், ஆல்ரெடி இங்கே டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஓகே, இந்த பேண்டையும் டிசேபிள் பண்ணணும். ஸோ அழகா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது போயிட்டு திரும்ப இந்த எல்லோ லைன்ல டச் பண்ணிட்டு வருதுங்களா. ஸோ இது ஈவினிங் ஸ்டார் உங்களுக்கு அழகா தெரியுது. இந்த இடத்துல போய் நீங்க ஒரு ஷார்ட் பொசிஷன் அழகா எடுக்கலாம். சரிங்களா? நார்மலா 1:1 வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ 1:1 வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வச்சாச்சுங்களா. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதோட இந்த ஸ்டாப் லாஸ் பாத்தீங்களா, இந்த ஸ்டாப் லாஸ் நீங்க வாங்கின பிரைஸ் கொஞ்சம் கூட ஒன்று வச்சிருங்க. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு லாஸ்ல போகாது. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ நீங்க ஒரு 3 லாட் வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு லாட்டா செல் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி நீங்க ஸ்டாப் லாஸ் ட்ரையலிங் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு இது போகாது. பட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதை வச்சே நீங்க போனீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் 1:1 வந்துருச்சு. ஸோ 1:1 வந்துருச்சு. இதே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணலாம். பாருங்க, ஏன்னா இது கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. எல்லோ லைன் மேலதான் இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பேரிஷ் சென்டிமெண்ட் இது. அப்படி இருக்கும்போது நீங்க அப்படியே ஃப்ளோலே போகலாம். போயிட்டு எண்டாவது என்ன ஆகும், நீங்க எக்ஸிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீங்க புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். மேக்ஸிமம்
இன்ட்ராடே அப்படின்றதுனால நீங்க குயிக்கா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரது நல்லது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் பாருங்க ஒரு நல்ல கேப் டவுன் ஆகி போச்சு. கேப் டவுன் ஆகிட்டு மேல போயிட்டு திரும்ப விழுந்திருக்கு. இப்ப திரும்ப விழுங்கும்போது இங்க பாருங்க 3 கேண்டில் கீழே வருது. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கலாம். இது ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு கீழே. அடுத்த நாள் அதே மாதிரி ஸோ உங்களுக்கு பாருங்க மேல போகுது. ஸோ மேல போகுதுன்றப்ப இந்த ஒயிட் லைனை விட்டு மேல போகும்போது நீங்க வந்து பை பொசிஷன் போகக்கூடாது. ஏன்னா இது வந்து எல்லோ கீழே இருக்குது. ட்ரெண்ட் வந்து டவுன்வர்ட்ஸ் நீங்க வந்து செல்லிங் தான் பார்க்கணும். இப்போ வந்து நீங்க இந்த எல்லோ லைன்ல டச் ஆகிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகாத பார்க்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ட்ரெண்ட் வந்து ஹையர் ஹை லோயர் லோ இந்த ஃபார்மேஷனை நீங்க பார்க்கணும். இன்கேஸ் லோயர் லோ ஃபார்ம் ஆச்சுன்னா பியரிஷ் ட்ரெண்ட். இன்கேஸ் ஹையர் ஹை ஃபார்ம் ஆச்சுன்னா கொஞ்சம் கேஷுவல் ஆகணும், மீன்ஸ் கேர்ஃபுல் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து டச் பண்ணதா இல்ல. இது வந்து இங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில் போட்டு இந்த இடத்துல போட்டு இறங்கிச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். சரிங்களா, அழகான இன்வெர்டர் இது வந்துருச்சு. கீழே உங்களோட ப்ராஃபிட் புக் ஆயிடும். அப்படியே போங்க, அந்த ட்ரெண்டை வச்சு ஃபாலோ பண்ணிட்டே போங்க. இங்க பாருங்க இங்க ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. கிராஸ் ஓவர்ன்றப்ப ட்ரெண்ட் மாறுதுன்னு நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா, ஆனா எப்ப பார்க்கணும் இது ஹையர் ஹை ஃபார்மேஷனா இருக்கணும். இந்த ட்ரெண்ட் இதுக்கும் ஹையர் ஹை. இப்போ திரும்ப ஹையர் ஹை போயிட்டு மேல வந்து பாருங்க இப்போ ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு, கீழே வருது பாத்தீங்கன்னா. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கலாம். நீங்க இந்த இடத்துல என்டர் ஆகலாம். என்டர் ஆகி நீங்க ட்ரெண்டை பிடிச்சி போகலாம். ஏன்னா இந்த ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. இங்கேயும் ஹையர் ஹை தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் உங்களுக்கு டவுட் வரும். ரைட்டுங்களா, இது வந்து ஆக்சுவலா அடுத்த நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன் 10:55. இது வந்து அடுத்த நாள். ஸோ அடுத்த நாள் இப்போ இவ்வளவு பெரிய கேண்டில் வச்சிருச்சு. இந்த இடத்துல செம்ம புல்லிஷ் கேண்டில் வச்சிருச்சு. ஸோ இப்போ போய் இந்த இடத்துல என்டர் ஆகாதீங்க. இந்த இடத்துல என்டர் ஆகாதீங்க. திரும்ப புல் பேக் வந்து உங்களுக்கு சைன் கொடுத்தா மட்டும் என்டர் ஆகுங்க. இப்போ பாருங்க புல் பேக் இங்க கிடைச்சது. இந்த இடத்துல ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் வந்துச்சு. நீங்க நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல என்டர் ஆகும். வழியே இல்லை, நம்ம ட்ரேடிங் தான் எடுப்போம். 1:1 ஒரே கேண்டில் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆக்சுவலா 1:1 பார்த்தோம்னா ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் நீங்க புக் பண்ணிட்டு கிளம்பிடலாம். இல்லைன்னா நீங்க ட்ரையல் பண்ணிட்டு போங்க. இந்த இடத்துல இவ்வளவு தூரம் 2 வரைக்கும் போயிடுச்சு. சரிங்களா, போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகுது, புல் பேக் ஆகுது. திரும்ப புல் பேக் ஆகும்போது பாருங்க இந்த லைனை கிட்ட கீழே வருது. இப்போ இந்த லைனை கீழே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நல்லா ரெட்ல அந்த எல்லோ லைனை டச் பண்றதுக்கு வரும். சரிங்களா, ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெண்ட் மாறி இருக்கு. ஸோ இதை திரும்ப டெஸ்ட் பண்ணும். அப்ப இங்க பாருங்க இதோட லோவும் பாருங்க ஹையர் லோ. ஸோ அப்ப ரிவர்சல் தான். அப்ப நீங்க இதுல பட்டுட்டு திரும்ப வந்து புல்லிஷ் பேட்டர்னுக்கு தான் நீங்க பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல நீங்க என்டர் ஆகணும். இந்த இடத்துல நீங்க என்டர் ஆகணும். இதை வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்க வேண்டியதான். இந்த கேண்டில் வச்சுட்டு 1:1 வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க ட்ரேட். ஸோ இங்க இந்த இடத்துல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணி திரும்ப வருது. இப்ப பாருங்க இந்த லோவும் பாத்தீங்கன்னா லோயர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க பை பொசிஷன் எடுக்கக்கூடாது, செல் பொசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லோ லைன் கீழே இருக்கு, ஒயிட் லைன் மேல இருக்கு. ஸோ அதனால நீங்க ரெண்டும் எடுக்கக்கூடாது. அப்படியே வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டே இருங்க. இப்ப கீழே வந்துச்சு. இப்ப இது கிராஸ் ஓவரும் ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே பண்ணக்கூடாது நீங்க இந்த இடத்துல. சரிங்களா, திரும்ப கேண்டில் பாருங்க கன்ஃபியூஷன்லயே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல கன்ஃபியூஷன்லயே போயிட்டு இருக்கு. மேல போகுது ஒயிட் கேண்டில். இப்போ இங்க ரெட் கேண்டில் கீழே வந்துருச்சு. ஆனா ஒயிட் லைன் மேல இருக்குது. ஆக்சுவலா ஒயிட் லைன் கீழே இருக்கு நமக்கு. ஸோ இதுவும் நமக்கு கிடையாது. ஸோ இந்த எங்கேயுமே இந்த ட்ரேட் இந்த நாள்ல நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா திரும்ப ஒயிட் லைன் எல்லோ லைன் உங்களுக்கு தெரியல, ரெண்டும் ஒன்னா தான் போயிட்டு இருக்கு. ஸோ மேல போகுது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் லைனை பாருங்க. இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ அதை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ கீழே வந்துட்டு மேல போறதை நம்ம பார்க்கணும். இப்போ கீழே வருது ஒரு ட்ரேடை நீங்க இந்த இடத்துல என்டர் ஆகலாம். சரிங்களா, இதுவும் கூட நீங்க எடுக்கலாம். ஹையர் ஹை எடுத்து வந்து இங்க வந்து பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க எடுக்கலாம் ட்ரேட் எடுத்து இதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து திரும்ப வருது, இந்த இடத்துல நீங்க எடுத்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாலும் ஹிட் பண்ணலாம். பார்க்கலாங்களா, எங்க இந்த இடத்துல என்டர் ஆகின்னு வச்சுக்கலாம். இதுவும் ப்ராஃபிட் தான் வந்துருச்சு. ஸோ இதுவும் புக் ஆயிடுச்சு. இந்த ட்ரேடும் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து பெரிய கேப் அப் பெரிய கேப் அப் அண்ட் ஒரு இன்வெர்டர் கேண்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஒயிட் லைன் கீழே வருது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பை எடுக்க போறது இல்லை, பை சைட்ல போறது இல்லை. கேப் வேற வந்துருச்சு. இங்க பட்டுட்டு எல்லோல பட்டுட்டு திரும்ப கிரீன் கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம என்டர் ஆகலாம். பட் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லா கீழே போயிடுச்சு. ஸோ எங்கேயுமே நமக்கு ஒண்ணு பண்ண. இப்போ இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. அப்போ நம்ம வெயிட் பண்ணணும் மேல போறது. இது லோயர் லோ வேற ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இப்போ வந்து நம்ம பியரிஸ்க்கு நம்ம பார்க்கணும், செல் ஆப்ஷன் பார்க்கணும். ஸோ இப்போ போயிட்டு திரும்ப இந்த லைன்ல வருது. இந்த இடத்துல ஒரு கேண்டில் நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது, கேப் டவுன் ஆயிடுச்சு. அடுத்த நாள் பாருங்க, அடுத்த நாள் மேல போயிட்டு கீழே வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம பொசிஷன் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டை பார்த்து, சென்டிமெண்ட்டை பார்த்து, பிரைஸ் ஆக்ஷனை பார்த்து நீங்க வந்து ட்ரேட் எடுக்கணும். இதை மாதிரி நீங்க தெரிஞ்சு இதை புரிஞ்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சும்மா ரேண்டமா மேல போச்சுன்னா பை பண்ணு, கீழே வந்தா செல் பண்ணு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹிட் ஆகாது. ஸோ இதை வந்து பார்த்து கரெக்டா பண்ணுங்க. இப்போ இங்க கீழே போயிடுச்சு, கீழே கிராஸ் ஓவர் அது வரது போயிட்டே தான் இருக்கு. அது இப்போ ரீசெண்டா என்ன ஆச்சு பாத்தீங்களா, இது வந்து நான் வந்து 1 வீக் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் ஓவர் மேல போயிருக்குங்களா, எல்லோவுக்கு மேல போயிடுச்சு. இப்போ ரீசெண்டா சரிங்களா, எல்லோவுக்கு மேல போயிடுச்சு. ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல இருக்குது. சரிங்களா, இப்போ ஒரு புல் பேக் நடக்கும், திரும்ப எல்லோ லைன்ட்ட வரும். ஓகேங்களா, இதை பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் எடுக்கணும். ஸோ இது இந்த இதை நான் சொல்றப்ப இந்த மார்க்கெட் இதெல்லாம் தாண்டி போயிருக்கும். நெக்ஸ்ட் வீக் நீங்க வீடியோ பார்க்கும்போது இது என்ன சிச்சுவேஷன் நமக்கு தெரியல. அப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறீங்க இதெல்லாம் என்ன சூழ்நிலை ஆச்சுன்னு சொல்லி. சரிங்களா, ஸோ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக்கா அப்ளை பண்ணுங்க. 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 6 ட்ரேட் 7 ட்ரேட்ல உங்களுக்கு சக்சஸ் வரலாம், ஒரு 3 ட்ரேட் 4 ட்ரேட் உங்களுக்கு லாஸ் வரலாம். அதுக்காக வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ராட்டஜியே தப்பு நினைக்க முடியாது. ஏன்னா இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஆர் டெக்னிக்கல் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பேட்டர்ன் தான், ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். சரிங்களா? அதை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கா பண்ண போறோம். அதில் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தினீங்கன்னா உங்களுக்கு அடி வாங்கும். இதுதான் மேட்ரு. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.